அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்களும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னால் இந்த ஒரு வார காலமாக சரியாக காணொலியை பதிவேற்ற முடியல. என்னுடைய சொந்த வேலை காரணமாக என்னால் சரியாக காணொலியை போட முடியல. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி நடக்காது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து காணொலியை பதிவேற்றுங்க. சரி, இன்றைக்கி ஒரு புது வகையான உணவு தான். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு வெங்காயத்தை நல்லா சிறிய சிறிய துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 சிறிய உருளைக்கிழங்குகளை வேக வச்சு எடுத்துட்ருக்கேன். அதை நான் இந்த மாதிரி நொசுக்கி சேர்த்துக்கலாங்க. அதோட நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் இதோட ஆட்டு இறைச்சியில் ஒரு துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரவை இயந்திரத்தில் சேர்த்து அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாய் பொடி, கொஞ்சமாக குழம்புக்கு போடுவோம் இல்லைங்களா இறைச்சி பொடி, அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு தேக்கரண்டி சோள மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான வடிவில் அதை உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா கிண்ணத்தில் கொஞ்சமாக சோள மாவு, கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், இந்த அளவில் இருந்தால் போதும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இதில் சேர்த்து அதை ரொட்டி துண்டோட தூள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது பிரெட் க்ரம்ஸ், இதில் இந்த மாதிரி சேர்த்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான வடிவில் நீங்கள் எப்படி வேணால் இதை உருட்டிக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வானிலை எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த எடுத்து வச்சுருக்க துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒரு முக்கியமான குறிப்பு, இது எப்போவுமே எண்ணெய் ஒரு மிதமான தீயில் இந்த உருண்டைகளை சேர்த்து வேக வைங்க. இல்லைன்னா மேலே நல்லா கரிஞ்சு மொறுமொறுன்னு ஆகிடும், உள்ளே இருக்கிறது வேகாமல் இருக்கும். அதனால் பொறுமையாக ஒரு மிதமான தீயில் வேக விடுங்க. நல்லா இது வெந்ததுமே நம்ம எடுத்துடலாம். நான் 100% சொல்கிறேங்க, இதனுடைய சுவை அவ்வளோ அருமையாக இருந்தது, சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருந்தது. நிஜமாகவே நானும் நினைக்கல, இது முதல் முறையாக நானும் செய்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. மன்னிச்சிடுங்க ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்துறதுக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரே முறை சொல்லிக்கிறேன், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, அப்படி இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தமிழும் சுவையும் பரவட்டும்.